மட்டன் தால்ச்சா வாங்க சமைக்கலாம். அரை டம்ளர் தோரம் பருப்பு, 1/4 டம்ளர் கடலப்பருப்பு அரை மணி நேரம் ஊற வச்சு 4 விசில் விட்டு குழச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 துண்டு பட்டை, 2 லவங்கம், 3 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க. 3 பச்சை மிளகா, 2 தக்காளி சேர்த்துக்குங்க. அதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ வேக வச்சு எடுத்த மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு என்னென்ன காய் வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வாழைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கோம். கருணக்கிழங்கு வேக வச்சு ஆட் பண்ணியிருக்கோம், ஏன்னா அது வேக லேட் ஆகும் அதனால். இப்போ புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி காய் நல்லா வேகட்டும். இப்போ இந்த கேப்பில் தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். வேக வச்சு எடுத்த பருப்பில் எலுமிச்சைப்பழ சைஸ்க்கு ஊற வச்சு எடுத்த புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ அதுலேயே அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டும் ஆட் பண்ணி இப்போ இதை தூக்கி தால்ச்சாவில் ஊற்றிக்கலாம். தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றிக்கிங்க. ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா தால்ச்சா ரெடி. நெய்ச்சோரோடு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நெய்ச்சோறு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணுங்கள். பாய்.